திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பள்ளிக்கு சென்ற 8 வயது சிறுமி மாயமானதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மர்ம நபர்களால் சிறுமி கடத்தப்பட்டாரா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். தற்போது குழந்தையின் விவரம் என்ன? பள்ளி நிர்வாகம் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? கடத்தப்பட்டு எவ்வளவு நேரமாகிறது? காவல்துறை என்ன கூறுகிறார்கள்? அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியான பாபுவின் 2வது மகள் 8 வயதே ஆன தனஸ்ரீ அதே பகுதியில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில இன்று காலை 8:30 மணியளவில் பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாணவி காலை 10 மணியாகவும் பள்ளிக்கு வராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியர் மாணவியின் பெற்றோரான பாபுவிற்கு தொடர்பு கொண்டு தங்களது மகள் பள்ளிக்கு வரவில்லை என தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாபு அக்கம்பக்கங்களில் உள்ள வீடுகளை தேடி பார்த்தபோது மகள் கிடைக்காததால் உடனடியாக உமராபாத் காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இது குறித்து தகவலை பெற்ற உமராபாத் காவல்துறையினர் உடனடியாக அந்த கோவிந்தாபுரம் பகுதிக்கு விரைந்து சென்று அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்ட போது குழந்தை இங்கிருந்து பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றது. அப்போது தாயினுடைய செல்போனை வைத்து விளையாடி கொண்டிருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த குழந்தையிடமிருந்த செல்போன் சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்ற கோணத்தில் போலீசார் அருகாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் இன்று காலை முதல் 3 குடுகுடுப்பைக்காரர்கள் சுற்றித் திரிந்ததாகவும் அதில் 2 பேர் மட்டுமே தற்போது வரை உள்ள நிலையில் மற்றொருவர் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுவதால் மாந்திரிகம் செய்யப்படுவதற்காக குழந்தை ஏதேனும் கடத்தி சென்றனரா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 குடுகுடுப்பிக்காரர்கள் கிராம மக்கள் தேடி கண்டுபிடித்து ஒரு இடத்தில் சிறைப்பிடித்து வைத்து அவரிடம் தற்போது பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்வதற்காக பேசி வருகின்றனர். இது குறித்து பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தெரிவிக்கையில் மாணவி இன்று காலை பள்ளிக்கு வரவில்லை என நாங்கள் தான் பெற்றோருக்கு தெரிவித்தோம். தற்போது வரை குழந்தை கிடைத்திருப்பதாக தகவல் தெரியவில்லை என தெரிவித்திருக்கிறார். ஆம்பூரில் பள்ளிக்கு சென்ற 8 வயது சிறுமி மாயமாகி இருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்டோம். நன்றி அரவிந்த். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.